Hi everyone, welcome back to my channel. I hope you all are doing good. So இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து நான் எப்படி என்னோட ஹேர் ஃபால்ல இருந்து வெளியே வந்தேன் அப்படின்றது என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாயிண்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஹேர் ஃபால் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ரீசன் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப புவர் நியூட்ரிஷன். அதாச்சும் என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு ஓவர் அந்த ஜான் ஃபெப் அந்த பாயிண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து பெஸ்கெட்டேரியனாக மாறிட்டேன். அதாச்சும் பெஸ்கெட்டேரியன் இன் சென்ஸ் லைக் நான் வந்து சீ ஃபுட் மட்டும் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து பெஸ்கெட்டேரியனாக வந்து சேஞ்ச் ஆனேன். ஸோ அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் லைக் யூஸ்வலாக வந்து எங்கள் வீட்டில் வீக்லி 3 times தான் நான்வெஜ் இருக்கும். அதுலேயும் வீக்லி வந்து 1 day தான் வந்து சீ ஃபுட் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா வெஜிடேரியன் சோர்ஸ் ப்ரோட்டீன் வந்து சரியாக எடுத்துக்காமல் விட்டுட்டேன். பிகாஸ் டெய்லி நான்வெஜ்ஜும் வந்து பாசிபிள் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் வெஜிடேரியன் சோர்ஸ் ப்ரோட்டீனுமே வந்து எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் என்னாச்சுன்னா புவர் நியூட்ரிஷனில் எனக்கு வந்து என்னோடய ஹேர் நிறைய வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. பட் இப்போ வந்து அகெயின் எனக்கு வந்து நம்ம வந்து என்னோடய நியூட்ரிஷன் அந்த இதுதான் மேஜராக தெரிஞ்சதுனால நான் வந்து இப்போ நார்மல் டயட்டில் தான் இருக்கேன். நான் வெஜிடேரியன் சிக்கன் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். பட் அந்த பாயிண்டில் எனக்கு அது பண்ணேன். பட் அது எனக்கு வந்து செட் ஆகலை. லைக் எனக்கு வந்து அந்த கரெக்டான நியூட்ரிஷன் பேலன்ஸ் நான் வந்து பண்ணல. ஓகே. அண்ட் இந்த May 1 to 20 இந்த ஸ்பேனில் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கோவிட் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு ஆஃப்டர் கோவிட் லைக் மை ஹேர் ஃபால் வாஸ் லைக் ஐ கான்ட் ஈவன் இமேஜின் கைஸ். இந்த நான் வந்து அப்போ இருந்த ஹேர் ஃபால் வந்து இந்த பாயிண்டில் என் தலையில் முடி இருக்குமா அப்படின்றது கூட நான் யோசித்தேன். பிகாஸ் அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்தது. நான் முன்னாடி கூட நான் உங்கள்கிட்ட ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். என்னென்னா நான் இன்கேஸ் நான் வந்து ஏர் ட்ரை பண்ணுறதுக்கு தலையை விரிச்சு போட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் எந்த ரூமில் இருக்கனோ அந்த ரூம் ஃபுல்லாக வந்து கீழே முடியாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்தது. லைக் நான் வந்து தலை வாரினேன் அப்படின்னு சொன்னால் கீழே எங்கே நின்று வாரனோ அது கீழே ஃபுல்லாக ஹெவி ஹேர் ஃபால். லைக் என் லைஃப்பில் அந்த மாதிரி நான் ஒரு ஹேர் ஃபாலை பார்த்தது இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து எப்படி அந்த ஹேர் ஃபால்லேருந்து நான் வந்து வெளியே வரல. இன்னும் 100% எனக்கு க்யூர் ஆகலை. பட் ஆல்மோஸ்ட் 75 to 80% வந்து எனக்கு க்யூர் ஆகிடுச்சு. அது எப்படி அப்படின்றது தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரொம்ப பேசிக்கான ஹேர் கேர் ரொட்டீன் லைக் எப்படின்னா நான் ஜஸ்ட்டு ஹேர் ஆயில் வந்து சம்டைம்ஸ் டிஐஒய் பண்ணியிருப்பேன். லைக் இந்த ட்ரைடு ஆம்லா, கரி லீவ்ஸ், ஆனியன் இதெல்லாம் போட்டு ஒரு டிஐஒய் ஹேர் ஆயில் வச்சுருப்பேன். அது வந்து தேய்ப்பேன். அண்ட் ப்ளஸ் அது கூட வந்து ஷாம்பு போட்டு என்னோடய ஹேர் வாஷ் பண்ணுவேன். அண்ட் ஹேர் வாஷுமே வந்து பெருசாக வந்து பெரிய ஸ்டெப்ஸ்லாம் வந்து நான் எப்போவுமே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. இஃப் ஐ சே பேசிக் இட் இஸ் தட் பேசிக். பெருசாக வந்து ஒரு சீரியஸாக என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் எடுத்ததே கிடையாது இந்த ஹேர் ஃபாலுக்கு முன்னாடி. பட் இப்போ தான் வந்து என்னோட ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நான் ரொம்ப பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாத நிறைய ஸ்டெப்ஸ் நான் ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி பண்ணாத நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன். ஸோ அதை தான் வந்து நான் ஒன்றா சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா ஹேர் ஸ்க்ரப். லைக் உங்களுக்கு தோணலாம் என்னது ஃபேஸ் ஸ்க்ரப், பாடி ஸ்க்ரப், ஓகே அது என்ன ஹேர் ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு எப்படி நம்மளோட ஃபேஸ் அண்ட் பாடியில் வந்து மேலே ஒரு லேயர் ஆஃப் டெட் செல் அக்யூமுலேட் ஆகுதோ அதே மாதிரி உங்கள் ஸ்கேல்ப்லேயும் வந்து ஆகும். ஓகே. இன்கேஸ் அது வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து லேயராக வந்து ஃபார்ம் ஆகிடும். அண்ட் எண்டில் என்ன ஆகும்னா இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு ஹேர் மாஸ்க்கோ இல்லைனா ஒரு ஹேர் ஆயிலோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா டீப்பாக பெனட்ரேட் ஆகாது. லைக் இப்போ இன்கேஸ் வந்து நம்ம கெமிக்கல் பீலோ இல்லை ஃபேஸ் ஸ்க்ரப்போ பண்ண அன்னைக்கு நம்மளோட இன்கேஸ் மேலே இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்லா வந்து ப்ராடக்ட்ஸ் அப்சர்வ் ஆகும் இல்லையா. சேம் தியரி அப்ளைஸ் ஹியர். ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு வந்து தலையில் நிறைய வந்து லேயர்ஸ் ஆஃப் டெட் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட ஸ்கேல்பில் வந்து ஆயில் அப்சர்வ் ஆகாது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு 15 daysக்கு ஒன்ஸோ இல்லைனா ஒன்ஸ் இன் அ மந்த்தோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஹேர் ஸ்க்ரப் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா அதாச்சும் நான் இதான் யூஸ் பண்ணேன். என்னென்னா மூங் பீன் இருக்கு இல்லையா, க்ரீன் கிராம், பச்சை பயிறு, அதை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா வீட்டில் வந்து அரைச்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் கடையில் கொடுத்து அரைக்க வேணாம். இது வீட்டில் அரைச்சா தான் கரெக்டாக இருக்கும். வீட்டில் மிக்சியில் அரைச்சிட்டு அதை என்ன பண்ணுங்கள் கோகனட் ஆயில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் அது சோக் ஆகட்டும். ஒரு ½ an hour கிட்ட சோக் ஆகட்டும். கோகனட் ஆயில்னால் நிறைய ஆயில் போட வேண்டாம். கொஞ்சம் நல்லா அது பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு ஆயில் போட்டால் போதும். அது கூட வந்து ஒரு 2 to 3 capsules விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து போட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள். உங்கள் ஃபிங்கர் டிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நெயில்ஸ் யூஸ் பண்ணிட வேண்டாம். நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதாவது ஒரு 4 to 5 minutes கிட்ட வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன ஷாம்பூ
போடுறீங்களோ அந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறீங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப பண்ண தேவையில்லை. 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து என்னோட தீபாவளி ஃபெஸ்டிவ் கெட் ரெடி வித் மீல வந்து இந்த ப்ரொசீஜரை நான் காமிச்சிருப்பேன். அந்த லிங்க் வேணால் நான் எங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணும்போது மந்த்லி ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரெகுலராக பண்ணாதீங்க. அகெயின் அதுவுமே வந்து உங்களோட ஃபாலிகல்ஸ்க்கு வந்து ரொம்ப டேமேஜ் கொடுக்கும். ஸோ யா. அண்ட் செகண்ட் வந்து ஹேர் ஆயில் இல்லை ஹேர் மாஸ்க். ஓகே, ஸோ இது வந்து எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் இல்லை டர்ட் ஆயில் நல்லா டீப்பாக செட்டில் ஆகிருக்க டர்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கும் சரி நம்மளோட லென்ஸ்க்கும் சரி நம்ம வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ரெண்டுவே என்னென்னா, ஒன்று ஹேர் மாஸ்கிங் இல்லைனா ஒன்று ஹேர் ஆயிலிங். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து பெஸ்ட் தான் உங்களோட ஸ்கேல்ப் கண்டிஷன் அண்ட் ஹேர் கண்டிஷனை பொறுத்து. இன்கேஸ் ரொம்ப ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ கேன் கோ ஃபார் ஒரு நல்ல ஹேர் மாஸ்க், பனானா இல்லை எக் ஹேர் மாஸ்க் அந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம். பட் எனக்கு வந்து ஆயில் ஒர்க்ஸ் பெட்டர். ஓகே, ஸோ அதில் வந்து நான் நிறைய ஆயில்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். லைக் டிஐஒயில் இந்த ஆம்லா, ஆனியன், அதுக்கப்புறமா வந்து நிறைய அந்த கறி லீஃப் இதெல்லாம் போட்டு நிறைய வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது எதுவுமே வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் இந்த ஒரு ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதோட ரிவ்யூ கூட நான் வந்து போட்டிருப்பேன். இது என்னென்னா மன ஆயுர்வேதம் ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷ்னல் ஹேர் ஆயில். ஓகே, ஏன்ஷியன்ட் ஆயுர்வேதா ட்ரெடிஷ்னல் ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு இது வந்து மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ். அண்ட் இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேர் ஃபாலுக்கானது தான். அதாவது உங்கள் ஹேரை வந்து 20x வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. அந்த அளவெல்லாம் எனக்கு தெரியல. பட் நிஜமாவே வந்து இது வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் ஃபாலில் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஹேர் ஃபால் ஆகுறதுன்றது ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான திங் ஆக்சுவலாக. பட் இது வந்து எனக்கு நிஜமாவே வந்து யூஸ் ஆச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இஃப் யுவர் பட்ஜெட் அலவுஸ் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பட் ஈவன் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி தான் அதை வாங்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சேவ் பண்ணி கூட இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். 3 to 4 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இவ்வளோ தான் வந்து காலியாக இருக்குது. யூ நீட் ஓன்லி லெஸ் அமௌண்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து 2 years வந்து எனக்கு வரும் இந்த ஒரு பாட்டில். இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டரான ஆப்ஷன். ஓகே, பட் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டிஐஒய் ஆயில் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கும் போகலாம். அண்ட் இன்னொரு டிஐஒய் என்னோட அம்மா பண்ணிட்டு இருந்தது, அவங்க என் ஏஜில் இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தது என்னென்னா, ஆலோவேரா இருக்கு இல்லையா, ஆலோவேராவோட ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து அந்த ஸ்லிட்டுக்குள்ளே நிறைய அந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, ஃபெனுக்ரிக், அதை வந்து போட்டு வச்சுருங்க. கயிறு வச்சு நல்லா கொஞ்சம் டைட்டாக கட்டி வச்சுருங்க. ஸோ அது என்ன ஆகும்னா அந்த வெந்தயம் நல்லா வந்து சோக் ஆகிடும். அந்த ஆலோவேரா ஜெல்லில் சோக் ஆகிட்டு கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கும். ஓவர் நைட் ஊற வச்சா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இல்லையா வெந்தயத்துக்கு, அந்த அளவு சாஃப்ட்னஸ் வந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணுங்கள், கோகனட் ஆயில் உள்ள போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஒரு 3 to 4 days அப்படியே ஊற வச்சுட்டு அந்த ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஆலோவேராவோ ஃபெனுக்ரிக்கோ வந்து எனக்கு வந்து அந்தளவு செட் ஆகாது. ஈவன் இதில் கூட இந்த மாதிரி ஃபெனுக்ரிக் கோல்டு தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா வெறும் 1 hour மட்டும் ஊற வச்சுட்டு நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹீட் பாடி, உங்களுக்கு கோல்டு மெட்டீரியல்ஸ், அதாவது கோல்டு காம்போனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆலோவேரா ப்ளஸ் ஃபெனுக்ரிக் அதுக்கு போகலாம். ஸோ அது வந்து என்னோட அம்மா பண்ணிட்டு இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்கேஸ் உங்களுக்கு வந்து நிறைய ஹேர் பிரேக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நரிஷிங், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே வந்து நிறைய ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஹேரை எப்படி ஸ்மூத்தன் பண்ணுற மாதிரியான ஹேர் பேக்ஸ் நிறைய இன்கார்பரேட் பண்ணேன். அதில் எனக்கு நல்லா ஒர்க் ஆனது என்னென்னா பட்டர் ஹேர் பேக். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஸ்கூப் இல்லைன்னா உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயுமே அகைன் ஒரு 1 or 2 capsules விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேர் லென்த்துக்கு மெயினாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கேல்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, இதை லென்த்துக்கு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஃப்ரீயான ஒரு ஹேர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் பர்டிகுலராக என்ன பண்ணுவேன்னா, இந்த ஆயில் இருக்கு இல்லையா, இதை வந்து என்னோடய ரூட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடுவேன். ஆக்சுவலாக உங்களோட மெயின் இருக்கு இல்லையா லென்த், இதனால் வந்து ஆயில் அப்சர்வ் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து உங்கள் மெயினை வந்து வெறும் கண்டிஷன் தான் பண்ணும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஸ்டில் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், நான் வந்து இதுலேருந்து 100% எடுக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ஜஸ்ட் அப்ளை இட் ஆன் மை ஸ்கேல்ப்பில் வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பட்டர் பேக்கை வந்து நான் வந்து என்னோடய ரூட்ஸ்க்கு போட்டுருவேன். ஸோ தட் என்ன ஆகும்னா, என்னோடய ஸ்கேல்ப்புமே வந்து நல்லா நரிஷ்டாக இருக்கும். அந்த நரிஷ்மெண்ட் என்னோடய ஹேருக்கும் வரும். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இந்த மெயின் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கண்டிஷன்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். அண்ட் அதை தவிர்த்து நான் இந்த ஹேர் பேக்குமே வந்து தனியாலாம் போகல. ஸோ யா,
அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா கிளென்சிங். ஓகே, கிளென்சிங்னு வரும்போது ஐ நெவர் பிலீவ்ட் இன் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புலாம். ஸோ நான் சல்ஃபேட் வந்து எனக்கு எதுவும் பெருசாக பண்ணாது அப்படின்றத வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இன்னமும் நான் பிலீவ் பண்ணுறேன் சல்ஃபேட்னால எனக்கு ஹேர் ஃபால் இல்லை அப்படின்றது. பட் இன்கேஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் ஹேர் ஆயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் சல்ஃபேட் இருக்க ஷாம்பு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப டீப்பாக கிளென்ஸ் பண்ணிடும். ஸோ தட் அந்த நரிஷ்மெண்ட்டே ஸ்ட்ரிப் ஆகிடும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ ஹேர் மாஸ்க்குக்கோ அடுத்து நீங்கள் வந்து ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து இந்த ஷாம்பு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது அகைன் மன ஆயுர்வேதமோட ஆயுர்வேதா ஹேர் கிளென்சர். இது ரெண்டுமே வந்து நான் ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு, ஒரு நல்ல ஆயுர்வேதிக் ஷாம்பு. பட் இதில் இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து ஃப்ரிஸி ஆக்கிடும் உங்கள் ஹேரை. பிகாஸ் அதில் வந்து ஷேக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹேர் வந்து ஃப்ரிஸி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த பட்டர் பேக் வந்து என்னோட மேனுக்கு அப்ளை பண்ணுவேன். ஸோ தட் எனக்கு அந்த ஃப்ரிஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஒரு ஒன்ஸ் இன் 15 டேஸோ இல்லைனா ஒன்ஸ் இன் அ மந்த் நான் என்ன பண்ணுவேன்னா, நல்ல ஒரு சல்ஃபேட் இருக்க எனக்கு நல்லா டீப் கிளென்சிங் கொடுக்குற ஷாம்புக்கு நான் வந்து போய்ப்பேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த சன்சில்கோட எல்லோ ஷாம்பு தான் நான் சொல்லுவேன். வித் எக் ப்ரோட்டீன், ஆல்மண்ட் ஆயில் அண்ட் விட்டமின் சி. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், லைக் என்னோட வாழ்க்கையில் ஜான்சன்ஸ் பேபி ஷாம்புக்கு அடுத்து நான் ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணேன்னா அது சன்சில்க் ஷாம்பு தான். நான் இதுவரை மாற்றினதே கிடையாது என்னோடய ஷாம்புவை. ஃபஸ்ட் டைம் மாற்றிருக்கேன்னா இந்த ஹேர் ஃபாலுக்காக இந்த ஷாம்புவை தான். அது கூட இப்போ இதை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் இதுக்கு திருப்பி வந்துடுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் ஒரு தடவை வந்து நான் ட்ரெஸ்ஸமேயோட ஷாம்பு யூஸ் பண்ணேன். அது வந்து எனக்கு செட் ஆகலை. அண்டு ஒரு தடவை வந்து லாரியாலோட ஷாம்பு யூஸ் பண்ணேன். அதுவுமே வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் நான் திருப்பி வந்து இந்த ஒரு இதுக்கே வந்துடுவேன், எப்போவுமே சன்சில்க்குக்கே. ஸோ 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் நான் இது வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ தட் எனக்கு நல்லா வந்து ஒரு கிளென்ஸ்டு ஃபீல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். என்ன தான் வந்து சல்ஃபேட் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் இல்லைனா வந்து ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூன்னு போனாலுமே வந்து நல்லா அந்த நுரைக்கிற ஷாம்பூ, நுரைக்கிற ஃபேஸ் வாஷோ இல்லைனா கடலை மாவு போட்டு நல்லா மூஞ்ச தேய்ச்சி எடுக்கிறதுல தான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வருது. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கா இல்லை எனக்கு நிஜமாவே இது ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து எனக்கு மந்த்லி ஒன்ஸ் இல்லை 15 டேஸ் ஒன்ஸ் வந்து இதை போட்டு நான் எடுக்கிறது எனக்கு ரொம்பவே வந்து மனசுக்கு இதமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் எஸ், ஒன்ஸ் வந்து கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை ஹேர் கண்டிஷன் பண்ணும். அண்ட் கண்டிஷ்னர் வந்து நான் தனியாக வந்து ஸ்டோர் பாட் கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து நான் வாங்கலை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, கஞ்சி தண்ணி, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது கூட வந்து கோகனட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைக் ரைஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா உங்கள் ஹேரை வந்து நரிஷ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அண்ட் கோகனட் ஆயில் வந்து உங்கள் ஹேரை கண்டிஷன் பண்ணும், லைக் ஸ்மூத் அண்ட் சில்கியாக வச்சுருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து உங்கள் தலையில் வந்து, அதாவது ஒரு மக்கில் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு மிக்சரையும் எடுத்துகிட்டு தலையில் வந்து போட்டுருங்க. ஃபுல் லென்த் வரைக்கும், அதாச்சும் ஃபுல்லாக அந்த லென்த் வரைக்கும், அந்த ஃபுல் லென்த் வரைக்கும் அந்த மிக்சரை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு எவ்வளோ நேரம், ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து அது சோக் ஆகணும். சோக் ஆனதுக்கப்புறம் நல்ல நார்மல் வாட்டர் வச்சு அதை ரின்ஸ் பண்ணிட்டுங்க. அது உங்களுக்கு பக்காவாக ஹேரை கண்டிஷன் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் நல்லா நரிஷ் பண்ணும், நல்ல வால்யூமைசிங் எஃபெக்டும் வந்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த கண்டிஷனிங் மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேர் ட்ரையிங். ஹேர் ட்ரையிங்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது, நான் இது முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னோடய ஓல்டு ஷால், அது என்னென்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து தலையில் கட்டி வைப்பேன். அது என்ன பண்ணுன்னா ஆல்மோஸ்ட் 50% வாட்டர் வந்து எடுத்துரும். பிகாஸ் என் தலையில் வந்து தலை வந்து ட்ரை ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு காட்டன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். அண்ட் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து நைக்காவில் வந்து இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் அதுவுமே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஹேர் ட்ரை பண்ணும். பட் எனக்கு வந்து இந்த காட்டன் ஷாலே வந்து போதுமான அளவாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக ஏர் ட்ரை தான். ப்ளோ ட்ரை பண்ணுவேன். எப்போ பண்ணுவேன்னா, இன்கேஸ் நான் அவசரமாக வீட்டை விட்டு வெளியே போகணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னா தான் நான் வந்து பண்ணுவேன். அண்ட் அது கூட ஐ ட்ரை அண்ட் அவாய்ட் அந்த அளவு வந்து பண்ணக்கூடாத மாதிரி நான் பார்த்துப்பேன். பட் இன்கேஸ் எமர்ஜென்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் போவேன். பிகாஸ் இன்கேஸ் நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணாமல் வெட் ஹேரோட வெளியே போகிறீங்கன்னா அது உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, வெட் ஹேர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெட் ஹேரோடு நீங்கள் வெளியே போகிறதுக்கு நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணுறது எவ்வளோ பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே வந்து இந்த தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னன்னு தெரில, எனக்கா இல்லை எல்லாருக்குமா தெரில, கொஞ்சம் தலை அதிகம். நெகத்தை வச்சு பராட்டுறாதீங்க, அது உங்கள் ஹேர் ரூட் ஃபாலிகல்ஸை ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை அண்ட் கண்ட்ரோல் உங்கள் ஸ்க்ராச்சிங் ஹேபிட் இருக்குல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படி லைட்டாக நான் அடிச்சுப்பேன். பிகாஸ் அப்போ வந்து கொஞ்சம் வந்து அந்த
சொரியிறது வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைலிங் அண்ட் கோம்பிங். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கோம்பிங்கில் வந்து நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்றது அப்புறம் தான் தெரிஞ்சுது. பிகாஸ் ஏற்கனவே டியூ டு ஹெல்த் இஷ்யூ என்னோட ஹேர் வந்து ரொம்ப டேமேஜான கண்டிஷனில் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னுமே வந்து நான் வந்து கோம்பிங்கில் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிடுவேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், இன்கேஸ் உங்கள் ஹேர் ட்ரையாக இருக்கும் போது எந்த விதமான லூப்ரிகேஷனும் இல்லாமல் உங்கள் ஹேரை வந்து கோம் பண்ணுறது. ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஹேரை கோம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், see to that ஏதாச்சும் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அந்த ஃப்ரிக்ஷன் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாலே அந்தளவு உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து ஒரு லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணுறீங்க. எந்த ஒரு ஆயிலாக இருக்கட்டும் அதை வந்து நீங்கள் போட்டு உங்கள் ஹேரை வந்து கோம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், நான் இப்போ வந்து இந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஹிமாலயாவோட ப்ரோட்டீன் ஹேர் க்ரீம். ஓகே. ஸோ இது வந்து நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சர் இருக்கும். இது என்ன பண்ணோன்னா, நல்லா வந்து உங்கள் ஹேர் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சின்ன சின்ன சிக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். லைக் மோஸ்ட்டாக அந்த சிக்கு வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலே வந்து உங்கள் தலைமுடி வந்து அவ்வளவா வந்து கொட்டாது. ஓகே. ஸோ அதனால் அந்த சிக்கு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ப்ரோட்டீன் ஹேர் க்ரீம், இந்த ஹேர் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ தட் அந்தளவு வந்து லூப்ரிகேஷன் இருக்கும். அந்தளவு வந்து ஹேர் வந்து டேமேஜ் ஆகாது. இது நல்ல வந்து ஒரு க்ரீம். லைக் யூ கேன் சி நான் வந்து ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி நான் முடிச்சிட்டேன் இது. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நல்லா ஒயிட் டூத் கோம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று என்னென்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு இல்லை ரொம்ப நாளைக்கு நல்லா வந்து உங்கள் ஹேர் சரியாகிற வரைக்கும் ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ், ஹீட்டிங் டூல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. எதுவாக வேணா இருக்கட்டும், லைக் நல்ல பிராண்ட் ஹேர் ஸ்ட்ரெயிட்னராக இருக்கட்டும், ஈவன் டைசனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி, தயவு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஈவன் நீங்கள் ஹீட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே வந்து அது யூஸ் பண்ண வேண்டாம். ஹீலிங் ப்ராசஸில் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அது வந்து டேமேஜாக தான் போகும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்கள் ஹேர் வந்து க்யூர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைலிங்லாம் வந்து பண்ணுங்க இல்லைங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹேர் கலர் பண்ணாதீங்க. ஓகே. லுக்கிங் குட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஹெல்த் ஆர் ஹேர் ஹெல்த். ஸோ ஆல்வேஸ் அந்த ஸ்டைலிங் வந்து கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்குனா ஒரு 1 இயர் இல்லை 6 மந்த்ஸ் அவாய்ட் பண்ணி வைங்க. ஸோ மேக் ஷுர் உங்கள் நியூட்ரிஷன் வந்து நல்லா பக்காவாக இருக்குது அப்படின்றது. இட்ஸ் ஓகே. நானுமே வந்து இந்த பெஸ்கெட்டேரியனாக மாறிட்டு அதுக்கப்புறம் வெஜிடேரியனாக மாறிடலான்றது தான் என்னோட பிளானாக இருந்துச்சு. பட் அகெயின் மை ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் டர்ன் இன்டு நான் வெஜிடேரியன் அகெயின். ஸோ இட்ஸ் ஓகே. ஓகே. பட் நம்மளோட ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ எஸ், இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ண விஷயம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா வீடியோலையும் பார்க்குற மாதிரி இருக்குமான்னு என்னன்னு தெரில. பிகாஸ் நான் ப்ராக்டிக்கலாக என்ன ஃபாலோ பண்ணணும், எனக்கு ப்ராக்டிக்கலாக என்ன ஒர்க் ஆச்சோ அது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ரா அண்ட் அன்ஃபில்டர்ட் இது சுத்தமாக. ஓகே. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர். பை.